Welcome to GSM Infobytes channel. ஒருமுறை வனத்தின் ஓரமாக ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் மிகவும் சுயநலமாக இருந்தான். அவன் பெயர் கதிர். கதிர் வேலைக்குச் சென்று பணம் சம்பாதிப்பதற்கு பதிலாக மற்றவர்களிடம் உதவியை பெற்றுத்தான் வாழ்ந்தான். ஒருநாள் கதிர் தனது தோட்டத்தில் வேலை செய்யும் பழக்கத்தை விட்டுவிட்டு மற்றவர்களது தோட்டங்களில் பழங்களை திருட ஆரம்பித்தான். அவர்களுக்கு தெரியாமல் பக்கத்து பகுதியில் தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அந்த பழங்களை தருவான். ஒரு நாள் கிராமத்தில் ஒருத்தர் அவனிடம் சொன்னார், இதுபோல் திருடுவதும் சுயநலமாய் இருப்பதும் தவறு. நீ உனது துடிப்பால் உனது வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். ஆனால் கதிர் அதனைப் பற்றி கவலைப்படவில்லை. அந்த இரவு கதிர்காட்டில் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் அமர்ந்து ஓய்வில் இருந்தான். திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒரு வனதேவதை தோன்றி, உனக்கு நான் 3 பழங்களை தருவேன். அவற்றை சரியாக உபயோகிக்க நீயே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியது. முதல் பழத்தை கதிர் உண்டான். 2வது பழத்தை கதிர் மற்றவர்களிடம் பகிர்ந்தான். ஆனால் வனதேவதை மனம் முழுமையாக மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவன் பகிர்ந்து கொடுத்தது தன்னாலேயே ஏற்பட்டது என எண்ணினான். வனதேவதை மீண்டும் தோன்றி, இந்த 3வது வாய்ப்பில் நீ உனது சொந்த வாழ்வுக்கும் மற்றவர்களுக்கும் சமமாய் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கூறியது. இந்த முறை கதிர் உண்மையாக மனதை மாற்றி தனது உழைப்பால் மட்டுமே வாழ முடிவு செய்தான். 3வது பழத்தை அவன் கிராமத்தினருடன் பகிர்ந்து கொண்டான். இது கதிரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி வைத்தது. கிராமத்தினர் அவரை மீண்டும் செல்வாக்குடையவராக மதிக்கத் தொடங்கினர். கதிர் தனது தோட்டத்தை ஆர்வத்துடன் வளர்த்து அங்கு கிடைத்த பயன்களை கிராமத்தினருடன் பகிர்ந்து கொண்டான். இந்த கதையில் சுயநலத்தை விட்டுவிட்டு அன்பும் பகிர்வும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தரும் என்பதைக் காண்கிறோம். Please subscribe to GSM Infobytes channel.